வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் நேற்று வெளியாச்சு. நம்முடைய சேனல் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தரான மொயினுதீன் அவரும் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காரு. இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ இது சம்பந்தமாக தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்டர்வியூவை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸ் செய்ய வேண்டிய டியூட்டிஸ் என்ன, ஆக்டிவிட்டிஸ் என்ன, டிஎன்பிஎஸ்சியினுடைய எதிர்பார்ப்பு இன்டர்வியூல என்னவா இருக்கும், நீங்க எப்படி இந்த இன்டர்வியூவை அப்ரோச் பண்ணணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஓவர்வியூவா முக்கியமான கைட்லைன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்றேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. நீங்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்க. சரி, இந்த டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நிறைய மித்ஸ் இருக்குங்க. பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வெறும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு இல்லை, பல ஆண்டுகளாக இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த நிலை தான் இருக்கு. யூபிஎஸ்சியும் சிவில் சர்வீஸ் தான், டிஎன்பிஎஸ்சியும் சிவில் சர்வீஸ் தான். இது ஸ்டேட் சிவில் சர்வீஸ், அது சென்ட்ரல் சிவில் சர்வீஸ். அது இல்லாமல் யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ்க்கும் அவங்க ஆட்கள் எடுக்கிறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இது மூணும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ். அப்ப டிஎன்பிஎஸ்சியும் சிவில் சர்வீஸ் தான். இந்த பேசிக்கான புரிதல் நமக்கு இருக்கணும். அது இல்லாம இன்னொரு மித் இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூல நம்ம போய் உட்காரும் பொழுது ரொம்ப பேசக்கூடாது, எது சொன்னாலும் தலையாட்டிக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் நம்ம காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சைலண்டா போய் சைலண்டா வந்துடணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இதுவும் தவறான புரிதல். இப்படியெல்லாம் நீங்க அங்க போய் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எப்படி யூபிஎஸ்சி இன்டர்வியூல உங்களுடைய பெர்சனாலிட்டியை அந்த போர்டு செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூலயும் உங்களுடைய பெர்சனாலிட்டியை செக் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூனுடைய ஆக்சுவல் நேமே என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்க. உங்களுடைய பெர்சனாலிட்டி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பெர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்ன, ஒரு மனிதனுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும், கேரக்டர் ட்ரைட்ஸ் இருக்கும். இந்த கேரக்டர் ட்ரைட்ஸ் வெளிப்பட்டு வருது இல்லையா, நீங்க எப்படி மற்ற மனிதர்களோட பேசுறீங்க, இன்டராக்ட் பண்றீங்க, சமூகத்தோட எப்படி நீங்க உறவு வச்சுக்கிறீங்க, இது எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த பெர்சனாலிட்டி. ஒரு சில பேருக்கு கேரக்டர் நல்லா இருக்கும், கேரக்டர் ட்ரைட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும், நல்லவரா இருப்பாரு, நியாயமானவரா இருப்பாரு, பொய் சொல்ல மாட்டாரு, மற்றவங்க நல்லதான் செய்வாரு, கெட்டதை நினைக்க மாட்டாரு. ஆனா பெர்சனாலிட்டின்னு வரும்போது சம்டைம்ஸ் வீக்னஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு, அந்த அளவுக்கு மற்றவங்களோட ஃப்ரீயா பேச மாட்டாரு, இயல்பா இருக்க மாட்டாரு, சோஷியல் இன்டராக்ஷன் இருக்காது, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்காது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பெர்சனாலிட்டி அவருக்கு வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஒரு சிவில் சர்வெண்டா நீங்க இருக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பெர்சனாலிட்டி தேவை. இந்த பெர்சனாலிட்டியை தான் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ மூலமா செக் பண்ண போறாங்க. இதை தாண்டி நாலேஜை செக் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா, நாலேஜையும் செக் பண்ணுவாங்க. ஆனா நாலேஜ் ஏற்கனவே பிரிலிம்ஸ் எக்ஸாம் மூலமாவும் மெயின்ஸ் எக்ஸாம் மூலமாவும் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க தான். ஆனா பெருசா நாலேஜை ரொம்ப ட்ரில் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. அப்போ பெர்சனாலிட்டியை நீங்க கரெக்டா வைக்கணும். இந்த பெர்சனாலிட்டிக்குள்ள என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கான சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. உண்மை இருக்கணும், ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும், ஹானஸ்டி நேர்மை இருக்கணும், அது இல்லாம மென்டல் அலர்ட்னஸ் இருக்கணும், கவனம் இருக்கணும், கரெக்டா சிந்திக்கணும், பல்வேறு கோணங்கள்ல யோசிக்கணும், அது இல்லாம லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. ஒரு விவகாரத்தை பத்தி கேள்வி கேட்கறாங்கன்னா பல்வேறு கோணங்கள்ல யோசிச்சு ஆன்சர் பண்ணணும், பேலன்ஸ்ட் ஆன்சர் தரணும். பேலன்ஸ்ட் ஆன்சர் பூசி முழுகிறது கிடையாது, நிறைய குறை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பிராக்டிக்கல் ஆன்சர் பண்ணணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும், பிராக்டிக்கலா தீர்வு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கனாலே நீங்க கண்டிப்பா இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மாணவர் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணணும். இன்னில இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்க நடப்பு செய்தியை படிக்கணும். ஏற்கனவே நீங்க நடப்பு செய்தியை படிச்சிருப்பீங்க, தொடர்ந்து படிக்கணும். அது இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா எலாபரேட்டா நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். எக்கனாமி, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன், அது இல்லாம தமிழ்நாடு ஸ்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா ஸ்டடி பண்ணி நோட்ஸ் எடுத்து வைக்கணும். இந்த நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா நீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பண்ணிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். அதை தாண்டி இந்த நோட்ஸ்ல நீங்க பிராக்டிக்கலா
நிறைய பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வைக்கணும். உங்களுடைய சிந்தனைங்க நீங்க வளர்க்கணும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஒரு புது ஸ்கீமை கொண்டு வராங்கன்னு வைங்க, ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அந்த ஸ்கீம் ஃபார்மர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க மெயின்ஸ் எக்ஸாம்க்கு. ஆனா இன்டர்வியூக்கு நீங்க எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா அது எப்படி வேலை செய்யும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பெல்ட் இருக்கு, வெஸ்டர்ன் பெல்ட் இருக்கு, ஈஸ்டர்ன் பெல்ட் இருக்கு, சென்ட்ரல் பெல்ட் இருக்கு. இந்த ஸ்கீம் சென்ட்ரல் பெல்ட்டுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? சென்ட்ரல் பெல்ட் வந்து ட்ரை பெல்ட், அரியலூர், பெரம்பலூர் இதெல்லாம் வரும், திருச்சி இதெல்லாம் வரும். இங்க டெய்ரி ஃபார்மிங்க்கு முக்கியத்துவம் தரலாம், அலைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு முக்கியத்துவம் தரலாம். இங்க வந்து மல்டி கிராப்பிங் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு செழிப்பு கிடையாது. இதே வெஸ்டர்ன் பெல்ட்ல பாத்தீங்கன்னா அதே ஸ்கீமை நீங்க நிறைய கிராப்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த மாதிரி பிராக்டிக்கலா இதை அப்ளை பண்ண கத்துக்கணும். இந்த மாதிரி பிராக்டிக்கல் மோடுக்குள்ள வந்துடணும். மெயின்ஸ் மோட்ல இருந்து இன்டர்வியூ மோடுக்கு வந்துடணும். இன்டர்வியூ மோடுங்கிறது பிராக்டிக்கல் மோட், அப்ளைட் மோட். ஏற்கனவே இருக்கிற நாலேஜை நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் பிராக்டிக்கலா அப்ளைடா ஆன்சர் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்குள்ள வந்துடணும். அதை தாண்டி கேள்வி ஃபேக்சுவலா இருக்கு, இன்ஃபர்மேஷனா தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க. அதை தாண்டி தெரியலனா பிரச்சனை இல்லை, டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. நீங்க உண்மையை பேசுறதுக்கு ஹானஸ்டா இருக்கிறதுக்கே அவங்க மார்க் போடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, ஆர்கியூ பண்ணாதீங்க. போர்டோட எப்பயுமே நீங்க விவாதம் பண்ணாதீங்க. நான் விவாதம் அப்படின்னு சொல்றது நேச்சுரலான ஒரு டிஸ்கஷனா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு ப்ராப்பரா நாலேஜ் இல்ல, கொஞ்சம் தான் தெரியுது, நாலேஜே குறைவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சதுதான் சரி அப்படின்னு அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது. இது ரொம்ப பேட் கேரக்டர். இதை கண்டிப்பா எந்த ஒரு இன்டர்வியூ போர்டும் அக்செப்ட் பண்ணாது. ஒருவேளை தெரியலன்னா ஹானஸ்டா எனக்கு தெரியல சார் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். சுத்தமாவே தெரியல அப்படின்னா ஐ எம் சாரி மேடம், ஐ எம் சாரி சார், ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ் சொல்லுங்க, தவறே இல்லை. அதை தாண்டி நீங்க ஃபர்தரா எப்படி போர்டை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா, சார் இதை பத்தி நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், ஐ வாண்ட் டு நோன்னு சொல்லலாம். நேச்சுரலா பேசுங்க, ஆர்டிபிஷியலா நான் பேச சொல்ல, ஏமாத்த சொல்ல, நேச்சுரலாவே நீங்க மாறணும். அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிச்சோன்னா நீங்க தேங்க் பண்ணணும். தேங்க்யூ சார், ஐ லேர்ன் ஃப்ரம் யூ, தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்ஸா அமையும். எந்த ஒரு கேள்வியும் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் கொஸ்டினா பார்க்க வேணாம். இதுல நிறைய மித்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த கொஸ்டினும் ஸ்ட்ரெஸ் கொஸ்டின்லாம் கிடையாதுங்க. நீங்க எப்படி அந்த கேள்வியை அணுகுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க உட்கார்ந்த உடனே ஏன்பா உன்னை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்கலாம். நீ டாக்டருக்கு படிச்சிருக்கிய, ஏன் நீ இப்ப டிஎஸ்பிக்கு அப்ளை பண்ற, நீ எதுக்கு போலீஸ்காரன் ஆகணும் அப்படின்னு கூட கேட்கலாம். இது எல்லாமே நார்மல் கொஸ்டின்ஸ் தான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பர்சனாலிட்டி அவங்க டெஸ்ட் பண்றாங்க. இன்ஜினியரா நீ ஆல்ரெடி இருக்க, ஏன் நீ இப்போ ஒரு டெபுட்டி கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிற, ஏன் ஆர்டிஓ ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி கேள்விகள் பேனிக் ஆகக்கூடாது, அவசரப்பட்டு கண்ணாமுன்னான்னு பேசக்கூடாது. நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, சார் சிவில் சர்வீசஸ் மூலமா தான் என்னால் மக்களுக்கு சர்வே பண்ண முடியும், இதை தான் நான் பெஸ்ட் சர்வீஸா நினைக்கிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசக்கூடாது. சிவில் சர்வீஸ்ங்கிறது பிரிவிலேஜ் கிடையாது, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மக்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இப்படிதான் பேசணும். ரைட்டுங்களா? பவரை பத்தி பேசாதீங்க, அத்தாரிட்டி பத்தி பேசாதீங்க, இது ஒரு வாய்ப்பு சார், இதை நான் யூஸ் பண்ண விரும்புறேன். ஒருவேளை ஏற்கனவே நீங்க இன்ஜினியராவோ டாக்டராவோ இருக்கிறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி ட்ரைட். ஓகேங்களா? இன்னைக்கு நான் இன்ஜினியரா இருக்கேன், கண்டிப்பா ஒரு இன்ஜினியராகவே என்னால நாட்டுக்கு சேவை பண்ண முடியும். ஆனா சிவில் சர்வீசஸ்குள்ள வந்தோம்னா எனக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். பல மக்களுக்கு என்னால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இதனால நான் சிவில் சர்வீஸ்குள்ள வரணும்னு நினைக்கிறேன் சார். இதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும். ஐ கேன் கிரியேட் a greater impact on the lives of many people. இந்த மாதிரியே பேசுங்க, உண்மையே பேசணும். புரியுதா? சிவில் சர்வீஸ் தான் எனக்கு செட் ஆகும், வேற எதுக்கும் நான் போக மாட்டேன், இது வரைக்கும் நான் என்னவோ அதை நான் மதிக்க மாட்டேன், இந்த மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட். ரைட்டுங்களா? இன்டர்வியூ ரூம்குள்ள போன உடனே நீங்க என்ன பண்ணணும்னா போர்டு மெம்பர்ஸை விஷ் பண்ணணும். ஒருவேளை போர்டில் யாராவது ஒரே ஒரு விமன் மெம்பர் இருந்தா கூட முதல்ல நீங்க அவங்கள தான் விஷ் பண்ணணும். சேர்மன் மேலா கூட இருக்கலாம், ஆனா கூட இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா போர்டில் ஒரு ஃபீமேல் மெம்பர் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மெம்பரை விஷ் பண்ணணும். உதாரணத்துக்கு போர்டு சேர்மன் மேல் பட் மெம்பர் ஃபீமேல்னா ஃபர்ஸ்ட் அவங்களை விஷ் பண்ணுங்க, குட் மார்னிங் மேடம் விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்மனை விஷ் பண்ணணும், குட் மார்னிங் சார். அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸை விஷ் பண்ணணும். ஒருவேளை டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்க, விசிபிளாவே பாக்குறீங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு உங்களால உணர முடியுது அப்படின்னா அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்களோ அதை வச்சு நீங்க அட்ரஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபீமேலா அவங்க காட்டிக்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா அவங்கள மேடம்னு அட்ரஸ் பண்ணுங்க, குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு. அதே போல வழக்கம் போல அடுத்து சேர்மன் விஷ் பண்ணுங்க.
எஞ்சிருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸை விஷ் பண்ணுங்க. எதையும் ஆர்டிஃபிஷியலா பண்ணாதீங்க. ஓகேவா? உங்க சீட்டு கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க. அவங்க உட்காருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உட்காரணும். சொல்றதுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தேங்க் பண்ணுங்க. தேங்க்யூ சார் அல்லது தேங்க்யூ மேடம்னு சொல்லுங்க. அடுத்தது கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. காமா இருங்க, அவசரப்படாதீங்க. கேள்வியை ஃபினிஷ் பண்ண விடுங்க. கேள்வியை ஃபுல்லா லிசன் பண்ணாதான் கேள்வி எந்த கோணத்தில் கேட்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேள்வியுடைய பெர்ஸ்பெக்டிவே புரிஞ்சுக்காம ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய ஆன்சரும் பார்த்தீங்கன்னா தவறான பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். இந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணக்கூடாது. பொறுமையா கேள்வியை கவனிங்க. ஒருவேளை கேள்வி புரியல அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த கேள்வியை ரிப்பீட் பண்ண சொல்லலாம், தவறில்லை. ஒருவேளை தமிழ்ல கேள்வி கேட்கறாங்கன்னா தமிழ்ல ஆன்சர் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணக்கூடாது, அது நாகரிகம் கிடையாது. இங்கிலீஷ்ல கேட்கறாங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஒருவேளை தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல அவங்க பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் புரியல, டேர்ம் புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அவங்க கிட்ட அதை கிளாரிஃபை பண்ண சொல்லலாம். எந்த ஒரு காரணமா இருந்தாலும் சரி, கேள்வி புரியல அல்லது ஏதோ குழப்பம் இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்காம ஆன்சர் பண்ணாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு இந்த கேள்வியில கன்ஃபியூஷன் இருக்கு, தயவு செய்து இந்த கேள்வியை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க, முடிஞ்சா எனக்கு இந்த கேள்வியை கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைனும் பண்ணுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஒரு சில கேள்விகள் நீங்க யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்குன்னா பர்மிஷன் கேட்டும் ஆன்சர் பண்ணலாம், தப்பு இல்லை சார். ஷால் ஐ டேக் எ மினிட் அப்படின்னு கேட்கலாம். எப்படினாலும் ஒரு நிமிஷம் எடுக்க போறது இல்லை, ஒரு சில செகண்ட்ஸ் எடுக்க போறீங்க. பட் நீங்க பேசும்போது ஷால் ஐ டேக் எ மினிட் அப்படின்னு கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கீழே குனியக்கூடாது. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ப்ராப்பர் மேனர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். சைடில் பார்க்கறது இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. ஸ்லைட்டா இப்படி சைடில் கண் போகலாம், எதர்ச்சியா இப்படி பார்த்தீங்கன்னா ஓகே. பட் அதர்வைஸ் கீழே குனியறது, சைடில் தேவையில்லாம பார்க்கறது இருக்கக்கூடாது. சேர்மனோ அல்லது போர்டு மெம்பரோ கேள்வி கேட்டா கூட நீங்க அவங்களே தான் பார்த்து ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ சேர்மன் தான் கேள்வி கேட்கிறாருன்னா அவரை பார்த்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு சைடில் இப்படி பார்த்துட்டோம் அவங்களே பார்த்து நீங்க பேசிட்டு மறுபடியும் நீங்க சேர்மனை நோக்கி பதில் சொல்லலாம். ஒரு நேச்சுரல் கான்வர்சேஷன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் கிடையாது. யூபிஎஸ்சியில் இதெல்லாம் எலாபரேட்டா சொல்லியிருப்பாங்க, டிஎன்பிசி இதை எலாபரேட்டா சொல்றது இல்லை. பட் டிஎன்பிசி இன்டர்வியூனுடைய நேச்சரும் அதுதான். இப்போ மறுபடியும் நான் அந்த மித்துக்கு வரோம், நிறைய பேசக்கூடாது, சைலண்டா இருக்கணும், ஸ்மார்ட்டாலாம் காட்டக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மித்து இன்னும் இருக்குங்க. இப்படிதான் இன்டர்வியூ நடத்தப்படுதான்னா அப்படிலாம் கிடையாது. இன்டர்வியூ கண்டக்ட் பண்றவங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட், ஓகேங்களா, பண்பானவங்க. பிளான் பண்ணி உங்களை டாமினேட் பண்ணி உங்களை பேசாம வச்சு உங்களை முட்டாள்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இறக்கத்துல மார்க் போடுற அளவுக்கு இன்டர்வியூ போர்டு மெம்பர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. டிஎன்பிசின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, சரியா? அவங்க எல்லாருமே உங்களை மதிப்பாங்க, நீங்களும் அவங்கள மதிக்கணும். கேள்விக்கான பதில சொல்லுங்க போதும், தேவையில்லாம பேசக்கூடாது. ஒரு சில பேருக்கு மார்க் குறைவா இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ சைலண்டா இருந்திருக்கணும், நான் கொஞ்சம் நிறைய பேசிட்டேன் போல இருக்கு, ஸ்மார்ட்னஸை காட்டிட்டேன் போல இருக்கு, ஐயோ டிஎன்பிசிக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்களே நான் கேட்கலன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா மார்க் அதுக்காக அவங்க குறைச்சிருக்க மாட்டாங்க. உங்க பதில் சரியானதா இருந்திருக்காது, பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா இருக்காது, நீங்க எந்த ஒரு ஆங்கிள் ஆன்சர் பண்றீங்க அது ப்ராப்பரா இருந்திருக்காது. ஸோ இதனாலதான் மார்க் குறையுமே தவிர நீங்க கரெக்டா தான் ஆன்சர் பண்றீங்க, அறிவுபூர்வமா ஆன்சர் பண்றீங்க, என்னோட அறிவு பிடிக்காம அவங்க மார்க் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றது கண்டிப்பா அங்க இருக்காது. ஆனா தேவையில்லாம பேசாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, கேட்ட கேள்விக்கு அழகான பதில் சொல்லுங்க, சரியா? ஆர்டிபிஷியல் ஆன்சர் பண்ண சொல்ல, வேகமா ஷார்ட்கட்ல ஆன்சர் பண்ண சொல்ல, கேள்வி என்னவோ அதற்கான விடை தான் இருக்கணும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு 2 லாங்குவேஜ் பாலிசி அக்செப்ட் பண்ணிருக்காங்க, 3 லாங்குவேஜ் பாலிசி அக்செப்ட் பண்ணல. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா இருக்கிற நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. 3 லாங்குவேஜ் பாலிசி 2 லாங்குவேஜ் பாலிசி பிரீஃபா சொல்லிட்டு தமிழ்நாடு 2 லாங்குவேஜ் பாலிசியை ஃபாலோ பண்றதுக்கான காரணம் என்னன்னா 2 லாங்குவேஜ் பாலிசி ஏற்கனவே இங்க பல ஆண்டுகளா ஃபாலோ பண்ணப்படுது. இதை வச்சு இங்க எஜுகேஷன் லெவல் பெட்டரா இருக்கு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பெட்டரா இருக்கு, எஜுகேஷன், ரிசர்ச், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாமே தமிழ்நாட்டில் பெட்டரா இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 2 லாங்குவேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ண விரும்புறாங்க. அதை தாண்டி தேவைப்பட்ட மக்கள் 3rd லாங்குவேஜ் படிக்கலாம், ஏன் 4th லாங்குவேஜ் கூட படிக்கலாம். இந்த மாதிரி எது உண்மையோ அதை நீங்க பேசுங்க போதும். இங்க தேவை இல்லாம அவங்க கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்களா ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது தவறு, நடுவு அரசு பண்றது தவறு, அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது தவறுன்னு அவங்க கேட்கல அப்படின்னா நீங்க அதை பத்தி அட்ரஸ் பண்ணணும். இங்க கேள்வி என்னன்னா 2 லாங்குவேஜ் பாலிசி 3 லாங்குவேஜ் பாலிசி, தமிழ்நாடு ஏன் 2 லாங்குவேஜ் பாலிசியை எடுத்திருக்காங்க, இதற்கான விடையை மட்டும் நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணா போதும்.
அதை தாண்டி ஃபர்தரா அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நீங்க மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கலாம். ஜெனரலா அவங்களே அடுத்தடுத்த கேள்வி கேட்பாங்க. அதனால கேள்விக்கான பதில தெளிவா சொல்லுங்க. அதை தாண்டி நீங்க தமிழ்நாட்டில் தான் ஃபியூச்சர்ல வேலை செய்ய போறீங்க, ஒரு சிவில் சர்வெண்டா இல்லையா, ஒரு டிஎஸ்பியாவோ ஆர்டிஓவோ ஒர்க் பண்ண போறீங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்க ஒரு பாலிசி ஸ்கீம் இதை கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. அதை தாண்டி அதுல ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்கு, பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னா நீங்க அதை பத்தி பேசலாம். மற்றபடி ஏற்கனவே ஒரு பாலிசி இருக்கு, அது கரெக்டா தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இது தவறானது, தமிழ்நாடு ஸ்டேட் அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றது தவறானது அப்படின்னு நீங்க பேசக்கூடாது. இங்கே உண்மையை தான் பேசணும், ஆனா நியாயமான விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு 2 லாங்குவேஜ் பாலிசி ஃபாலோ பண்ணாலும் இன்னைக்கும் இன்ஜினியரிங் கோர்சஸ், சயின்ஸ் கோர்சஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ்ல ஆஃபர் பண்றது கிடையாது. இது ஒரு வீக்னஸான்னு கேட்டீங்கன்னா வீக்னஸ் தான். இதெல்லாம் நீங்க பேசலாம், தவறு இல்லை. ஆன்சரை முடிக்கும் போது இதுலலாம் நம்ம ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் சார். அப்படி பண்ணும்போது 2 லாங்குவேஜ் பாலிசி மூலமா பெட்டரா எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்க முடியும், தமிழ்நாடு இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப கேள்வியை புரிஞ்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மெம்பர்ஸை தேங்க் பண்ணணும். எந்த ஆர்டர்ல விஷ் பண்ணீங்களோ அதே ஆர்டர்ல தேங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சீட்ல இருந்து பொறுமையா எந்திரிச்சு சேரை மறுபடியும் அதே பொசிஷன்ல வச்சுட்டு அந்த ரூமை விட்டு நீங்க வெளியே வரணும். எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்காதீங்க, அது வந்து குட் மேனர்ஸ் கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணேன், இப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசலாமான்னா பேசலாம், தவறு இல்லை. பட் எதையும் ஆர்டிஃபிஷியலா பண்ணாதீங்க, எல்லாமே நேச்சுரலா இருக்கணும். அப்படி ஏதாவது நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருந்தால் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது கேள்விகள் கேட்கும் போது நீங்க ஷேர் பண்ணலாம். முடிச்சது அப்புறமும் பேசலாம், பட் எதையும் ஆர்டிஃபிஷியலா பண்ணாதீங்க. இந்த நபர் வந்து பிளான் பண்ணி ஆர்டிஃபிஷியலா இதை செய்யறாரு அப்படின்ற இம்ப்ரெஷனை எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஏற்படுத்தக்கூடாது. இன்டர்வியூ ஹால்ல இருந்து சைலண்டா அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ பத்தி ஓவர்வியூ நான் கொடுத்துட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன டியூட்டிஸ் பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் சொல்லிடுறேன். டெய்லி 1 hour நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அது இல்லாம தனியா ஒரு நோட் புக் போட்டு இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணணும், நீங்களே உருவாக்கி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த ஆன்சர் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ஆன்சர் மாதிரி இருக்கக்கூடாது. ஓவரலா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இருக்கணும். மேடம், சார், அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஆன்சர் பண்ணணும். சரி, கொஸ்டின்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா மெயினா உங்களுடைய பயோடேட்டா எடுத்துங்க. அது உங்க பேர்ல ஆரம்பிச்சு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்குள்ள ஸ்கூல், காலேஜ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி, ஹாபிஸ், உங்களுடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்த பத்தியும் முடிஞ்ச வரைக்கும் கேள்வி ஜென்ரேட் பண்ணுங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா முக்கியமான விவகாரங்கள் இன்னைக்கு என்ன, உதாரணத்துக்கு நீட் இஷ்யூ, 2 லாங்குவேஜ் பாலிசி, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஒரு சிலது சர்ச்சைக்குரியதா இருக்கும், ஒரு சிலது ஜெனரலாகவும் இருக்கும். எல்லாத்த பத்தியும் நீங்க கேள்வி ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் எழுதி வைங்க. ஆன்சர் நான் சொன்னது போல பிராக்டிக்கலா இருக்கணும், பல்வேறு கோணங்களை யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அது இல்லாம பாலிடிக்ஸ் பத்தி, தமிழ்நாடு எக்கனாமி பத்தி கேள்விகளை யோசிச்சு எழுதுவீங்க. தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன, அப்படி நீங்களாவே கேள்வி ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இது இல்லாம தமிழ்நாடு ரீசெண்டா கொண்டு வந்த கொள்கைகள், பாலிசிஸ், அது இல்லாம திட்டங்கள், ஸ்கீம்ஸ், இத பல்வேறு செக்டர்ஸ்ல நீங்க ஆல்ரெடி மெயின்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க இல்லையா. இதை வச்சும் நீங்க கேள்விகளை ஃப்ரேம் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாலிசி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், பாலிசி ஃபார் உமன், பாலிசி ஃபார் சில்ட்ரன். ஸோ இதை வச்சு கேள்விகளை ஃப்ரேம் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. இதை தாண்டி சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ், இதையுமே நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க, இப்படி கேள்வி நீங்களே ஃப்ரேம் பண்ணி அதுக்கான ஆன்சர் எழுதணும். உதாரணத்துக்கு ஒரு மத கலவரம் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, டிஎஸ்பியா இருக்கீங்க. இதெல்லாம் சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ், இதெல்லாமும் நீங்க ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம். இதை தாண்டி நீங்க என்ன பண்ணலாம்னா ஆல் இண்டியா லெவல்ல கொஷின்ஸையும் நீங்க ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி கேள்விகளையும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதற்கு நீங்க என்ன பண்ணலாம்னா யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன் ஏதாவது ஒன்று எடுத்து அதை நீங்க லேர்ன் பண்ணுங்க. இதுக்கு தனியா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆல் இண்டியா லெவல்லையும் கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நீங்க நேரத்தை ஒதுக்கணும். அதை தாண்டி உங்களுடைய அகாடமிக்ஸ், நீங்க காலேஜில் என்ன படிப்பு படிச்சிருப்பீங்களோ அதை ஒரு முறை கொஞ்சம் குவிக்காக ப்ரஷ் பண்ணிடுங்க. மறுபடியும் காலேஜ் புக்கெல்லாம் எடுத்து படிக்க நான் சொல்லலை, அந்த சிலபஸ் எடுத்து பாருங்க.
சில நேரத்தில் கேள்வி பேசிக்காக இருக்கும், நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம். எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருப்பீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சீங்க அதுக்குள்ளேன்னு கேட்பாங்க, நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ சிலபஸ் எடுத்து பேசிக்காக கோத்ரூ பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் எந்த படிப்பு படிச்சீங்களோ அது சம்மந்தமாக இன்னைக்கு தேதியில் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எக்கனாமி எப்படி இருக்கு, அதில் சேலஞ்சஸ் என்ன இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் டாக்டர் அப்படின்னா இன்னைக்கு ஆயுஷ் மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, ஹைபிரிட் மெடிசின் சிஸ்டம்னு சொல்றாங்களே அது என்ன, ட்ரைபல் மெடிசனை நம்ம எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறோம், இந்த மாதிரி கேள்விகளை நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க. டெலிமெடிசன்னா என்ன, இ ஹெல்த்னா என்ன, பழங்குடியினருக்கு எந்த அளவுக்கு ஹெல்த் கேர் இந்தியாவில் போய் சேர்ந்துருக்கு, தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் என்ன, டிஎஃப் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், டிஎஃப்ஆர் எவ்வளோ, ஐஎம்ஆர் எவ்வளோ, எம்எம்ஆர் எவ்வளோ, இந்த மாதிரி கேள்விகளை ஃப்ரேம் பண்ணுங்க. கேள்விகள் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கலாகவும் இருக்கணும், யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் ஃபேக்சுவலாகவும் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் பேஸ்டாகவும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கேள்விகளை நீங்க ரெகுலராக ஃப்ரேம் பண்ணணும். இந்த கேள்விகளை ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ற ஆக்டிவிட்டி டெய்லிக்கும் நீங்க குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி. அதை தாண்டி நீங்க ஆன்சர் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்களே அதை ப்ராக்டிக்கலா பேசி நீங்க செக் பண்ணலாம். கரெக்டா பேசுறீங்களா, டெலிவரி கரெக்டா இருக்கா, பாயிண்ட்ஸை கரெக்டா ஆர்கனைஸ் பண்றீங்களான்றதை நீங்களே செக் பண்ணலாம். சில பேர் கண்ணாடி முன்னாடி உட்காந்து பேசுவாங்க. கண்ணாடி முன்னாடி தான் உட்காந்து பேசணும் அவசியம் இல்லை. கண்ணாடி இல்லாமலே உங்க ஆன்சர்ஸ் நீங்களே வாசிச்சு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்றதை நீங்க செக் பண்ணலாம். இந்த கைடன்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.